வெல்கம். அதுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டிசி மோட்டர் அண்ட் சர்வோ மோட்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ், அதை எப்படி கோட் பண்ணி ரன் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதான். இது டிசி மோட்டருக்கு ஒரு பவர் அண்ட் கிரவுண்ட் இருக்கும். இது வந்து பவர், கிரவுண்ட் அண்ட் கண்ட்ரோல் இருக்கும். டிசி மோட்டர் வந்து 180 கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு 180 டிகிரி ரொட்டேஷன் மட்டும் தான் உண்டு. இதை பார்த்தீங்கன்னா பேசிக் அப்ளிகேஷன்ஸ் ஃபேன் அண்ட் காருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரோபோட்டிக் காமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரி வாங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஐக்கானில் கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. டிசி மோட்டரை இப்போ எடுத்துக்கிறேன். டிசி மோட்டர் கொடுத்து ஓகே எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு சர்வோ மோட்டர் எடுத்துக்கிறேன். சர்வோ மோட்டர் எடுத்து ஓகே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சர்வோ மோட்டருக்கு வந்து கண்ட்ரோல் வந்து கொடுக்கும். 3லேருந்து எடுத்துகிட்டு கண்ட்ரோல் கொடுக்கும். அதே நேரத்தில் கிரவுண்டு கொடுக்கணும். டெர்மினல் மோடில் போய் கிரவுண்டு கிளிக் பண்ணி சர்வோ அண்ட் டிசி மோட்டர் ரெண்டுத்துக்குமே கிரவுண்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் இதில் வந்து டிஃபால்ட் அப்படின்னு ஒரு இது பார்த்தீங்களா, அந்த ஒரு கான்செப்ட் என்னன்னு சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஒயர் கனெக்ஷன் கொடுக்க ரொம்ப இரிட்டேட் ஆகி பார்க்க ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது வந்து டிஃபால்ட் யூஸ் பண்ணுங்கள். டிஃபால்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க வந்து விச்சுவலாக பார்க்க நீட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் லேபிள் கொடுத்தா போதும். ஒயர் கனெக்ஷன் பண்ணலாம் எப்படி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். இப்போ 9th பின் வந்து நான் இந்த லேபிளில் டிஃபால்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுவும் டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுத்துக்கும் சேம் நேம் கொடுத்தா அது வந்து விர்ச்சுவலாக கனெக்ட் ஆகிடும். நமக்கு ஆனால் கனெக்ட் ஆகாமல் தான் தெரியும். விர்ச்சுவலாக கனெக்ட் ஆகிடுது. இப்போ இதில் 9 இதையும் டபுள் பண்ணி 9 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண மாதிரி தான். இப்போ வந்து ஒரு சர்வோ மோட்டருக்கு வந்து ஒரு பவர் சப்ளை கொடுத்துக்கிறேன். ஓகே, இவ்வளோதான் இதோட சர்க்யூட் கனெக்ஷன். வாங்க ஆர்டினோவில் போய் கோடு ஆரம்பிக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பின் மோடு வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் டிசி மோட்டருக்கு டைப் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து சர்வோ மோட்டருக்கு கோடிங் அடிக்கிறேன். பின் மோட் 9, அவுட்புட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு அடுத்து லூப்பில் என்னன்னா டிஜிட்டல் ரைட் அப்படின்னு போட்டு இது வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணி மட்டும் காமிச்சா மட்டும் போதும், அப்படி தானே. அதனால் நம்ம 9, ஹை அப்படின்னு கொடுத்தேன். ஹைன்னு கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட டிலே கொடுத்துட்டு 5 செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து மறுபடியும் அதை வந்து ஆஃப் பண்ணுறேன். டிஜிட்டல் ரைட் லோ. இது குறிப்பிட்ட செகண்ட் டிலே கொடுக்கணும். கொடுக்கல, சரி கம்பைல் பண்ணிக்கிறேன். கம்பைல் பண்ணிட்டு இப்போ டபுள் கிளிக் பண்ணி அந்த கோடை எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னு தெரியும். இது ஸ்பீடாக ரன் ஆகிட்டே இருக்குது. கண்டினியூஸாக ரன் ஆகணும்னு சொன்னால் டிசி மோட்டர் அதுமாதிரி கண்டினியூஸாக ரன் ஆகுது. இருக்கட்டும். இது ஒரு சுவிட்சை போட்டு பார்ப்போம். ஏன்னா இது வந்து நம்ம கண்டினியூஸாக ரன் ஆனாதான் ஆஃப் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் ஒரு சுவிட்ச் போட்டு வந்து சுவிட்ச் போட்டு இது ஒர்க் ஆஃப் ஆகுதா என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு சுவிட்ச் போட்டுக்கிட்டேன். ஆடியோவில் போய் கோல் அடிக்கும். இது சுவிட்ச் வந்து இன்புட், அது வந்து இன்புட்டில் வந்து டிக்ளேர் பண்ணோம். இன்மோட் 13, இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இஃப் இப்போ இன்புட்டை ரீட் பண்ணால் டிஜிட்டல் ரீடு கமெண்ட் சொல்லியிருந்தேன். 13 = 1 அப்படின்னு கொடுக்கும். ஹையாக இருக்கும் போது இது வந்து நமக்கு வந்து மோட்டரை சுற்றணும். இதில் லோவாக இருந்தால் மோட்டர் வந்து ஆஃப் ஆகும். இதான் இதோட கோடிங் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கம்பைல் பண்ணி பார்ப்போம். எரர் காட்டுது.
இது வந்து கர்லி பிரேஸ்க்கு பதிலாக பேரந்தசிஸ் பண்ணலாம் நீங்கள். ரைட், ஓகே. இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் ஆகிட்டு இப்போ இந்த கோடையை எடுத்து டம்ப் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இனிஷியலாக வந்து அதுக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன், அது வந்து எடுத்துக்காது. இப்போ வந்து லோ பண்ணிவிட்டு திருப்பி ஹை பண்ணி பார்க்கலாம். லோ பண்ணுறோம். இப்போ ஹை பண்ணோன்னா இந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். ஆர்பிஎம்ல இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ அப்படி ஹையாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணோன்னா அப்படியே அந்த ரிவர்ஸ் வந்து லோ ஆகும் இந்த வேல்யூ. இப்போதான் ஒரு டிசி மோட்டாருக்குள்ள ஒரு கோடிங். இப்போ சர்வோ மோட்டாருக்கு வந்து கோட் அடிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிடும். சர்வோ மோட்டார் கோட் அடிக்க முன்னாடி ஒரு ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் servo.h. சர்வோ மட்டும் டாப்பில் கேப்ஸில் அடிச்சுட்டு .hன்னு அடிக்கணும். அப்படி கலர் ஆரஞ்சு கலரில் அதை மாறிட்டாலே ஹெடர் ஃபைல் இன்னும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது ஈஸி. இப்போது அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். நம்ம அந்த ப்ரீவியஸாக உள்ள லிக்விட் கிறிஸ்டலுக்கு வந்து எல்சிடின்னு வச்ச மாதிரி இதுக்கு வந்து வேரியபிள் வந்து மை சர்வோ அப்படின்னு நான் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணுறேன்னா மை சர்வோ டாட் அட்டாச் அப்படின்னு போட்டு அது என்ன பின்னோம் 3 தேர்டு பின்னில் கனெக்ட் பண்ணிக்குவோம். அதனால 3ன்னு டைப் பண்ணிக்குவோம். வந்து அதை ரன் பண்ணோம்னா நம்ம என்ன கமெண்ட் கொடுக்கணும்னா மை சர்வோ டாட் ரைட் அப்படின்னு கொடுக்கணும். அது மொத்தம் 180 டிகிரி தான் ரொட்டேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு எந்த டிகிரி ரொட்டேட் ஆகணுமோ இப்போ வந்து நான் இப்போ 90 டிகிரி கொடுத்துருக்கேன். 90 டிகிரி வந்து ஒரு 5 செகண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதோட டிகிரியை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். மை சர்வோ டாட் ரைட் ஆஃப் 180 90 டிகிரி வந்துட்டு மறுபடியும் 180 டிகிரிக்கு வந்துடுறேன் அப்படிங்க. இது ஒரு குறிப்பிட்ட டிலே கொடுங்க 5000. இப்போ வந்து இதை வந்து கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஓகே, கம்பைல் ஆகிட்டு அவங்க இதில் போய் டம்ப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். சிமுலேஷன் ப்ளே பண்ணி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகிட்டு திரும்ப ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு திருப்பி அதே 180 டிகிரி ரொட்டேட் ஆகுது. சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் ஒர்க் ஆகும். இது வந்து லூப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. அவ்வளோதான் இதோட கோடிங். சிம்பிளான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு இந்த இது மூலமாக டிசி அண்ட் சர்வோ மோட்டரை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.